கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எதனாலும் செய்தியின் தலைப்பானது சினிமா தியேட்டரில் ஒரு சாட்சி. முதலாவதாக, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பினேன் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் ஒரு வாலிபன், அவனுடைய வாலிபவதில் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி கர்த்தர் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்தாள். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதையே செய்வேன் என்று உறுதியான தீர்மானம் எடுத்திருந்தார். அவளுடைய திருமணம் நேரம் வந்தது. ரட்சிக்கப்படாத அவளுடைய பெற்றோர் புறஜாதி மார்க்கத்தில் உள்ள ஒரு வாலிபனுக்கு அவனை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். திருமணமான புதியதில் அவர் மனைவியோடு அன்போடு சினிமாவுக்கு அழைத்தார். அவளுக்கு கொஞ்சமும் அதில் விருப்பமில்லை. கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய தீர்மானித்திருந்த அந்த சகோதரிக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஆகவே தனிமையாக அறைக்குள் சென்று கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தாள். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்னதென்று எனக்கு போதித்தருளும் என்று ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டாள். பின்பு கணவரோடு சந்தோஷமாக சினிமா தியேட்டருக்கு சென்றாள். அங்கே படம் ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் ஆனவுடன் கணவன் மனைவி பக்கமாய் திரும்பி பார்த்தாள். அவளோ கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். 10 நிமிடங்கள் கழித்த பிறகு மெதுவாய் மனைவி பக்கம் மீண்டும் திரும்பின போது அவள் கண்களை திறக்கவில்லை. வாய் ஸ்தோத்திரம் இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இன்னும் 10 நிமிடங்கள் கழித்து மீண்டும் திரும்பி பார்த்தாள். அவள் மென்மையாய் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தாள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவள் தன் மனைவிக்கு என்ன ஆயிற்றோ என்று பயந்து அவளை வெளியே அடித்து கொண்டு வந்தான். உனக்கு என்ன நேரிட்டது? நீ ஏன் சந்தோஷமாய் படம் பார்க்கவில்லை? ஏதோ உளறி கொண்டிருக்கிறாயே என்னவென்று கேட்டான். அவள் புன்முறுவலோடு கணவனை நோக்கி பார்த்து, இந்த சினிமா தராத பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னாள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நான் ரட்சிக்கப்பட்ட தன் சாட்சியை கணவருக்கு எடுத்து கூறினார். மனைவியுடைய வாழ்க்கையின் சாட்சி அவரை மிகவும் ஆழமாய் தொட்டது. கர்த்தர் அன்றைக்கு அவனது கணவனையும் ரட்சித்தார். பின்பு குடும்பமாய் சேர்ந்து தேவனுக்கு ஒளி செய்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, எவ்வளோ ஒரு அற்புதமான சாட்சி! சினிமா தியேட்டர்லேயே நடந்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இன்றைக்கு எல்லோரு வீட்டிலையும் சினிமா தியேட்டர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிவீர்களா? அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோடு உறவாட உங்களுக்கு நேரமில்லையே. அன்பான கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இன்றைய தீர்மானம் செய்யுங்கள். அந்த சமூகத்தில் இந்த காலை வேலையை ஒப்புக் கொடுப்பாமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.